ஜப்பானில் மனநலத்தை பாதுகாக்கும் புதிய வாழ்வியல் தத்துவம் பெரும் முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது. ஜப்பான் என்றாலே கட்டாயமாக உள்ள எதையும் தாங்கிக்கொள் என்ற பணிச்சூழல் முதன்மையானது. ஆனால் அந்த பணியாசை இப்போது மாற்றமடைந்து வருகிறது. முரிஷினாய்தே எனும் ஜப்பானிய வாழ்வியல் தத்துவம் தற்போது இளைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் சூழல்களில் மிகுந்த ஆதரவை பெற்றுள்ளது. முரிஷினாய்தே என்பதற்கு அதிகமான உழைப்பை தவிர என்று பொருள். இதன் முக்கிய நோக்கம் வேலை, வாழ்க்கை, ஓய்வு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஜப்பானில் கடந்த 10 ஆண்டுகளாக கரோஷி எனப்படும் அதிக வேலையால் மரணம் ஏற்படுவது சமூக பிரச்சனையாக வேரூன்றியுள்ளது. இதை தடுப்பதற்காகவே இப்போது முரிஷினாய்தே வாழ்வியல் தத்துவம் வழிகாட்டியாக மாறியுள்ளது. இந்த புதிய சிந்தனை வெற்றிக்காக வேலை என்பதற்கு பதிலாக நலனுக்கான வாழ்வு என்ற நோக்கத்தை எடுத்துக்கொள்கிறது. வேலை நேரத்திற்கு வெளியிலும் நம்மை நாமே உணர இடம் கொடுக்க வேண்டும், உறவுகளை நிலைநாட்ட வேண்டும், நம் சுய வளர்ச்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இதெல்லாம் முரிஷினாய்தே என்ற தத்துவத்தின் அஸ்திவாரம். சுருக்கமாக சொல்வதானால் ஜப்பானிடமிருந்து உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது என்கிறார்கள் வாழ்வியல் நிபுணர்கள். வாழ்வின் தரத்தை முன்னிலைப்படுத்தும் முரிஷினாய்தே என்ற இந்த நவீன சிந்தனை நாளைய வேலைவாய்ப்பு துறையிலும் பெரும் மாற்றத்தை தூண்டக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.